ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஆல்வின் பாண்டிக் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டிச் மேன் எஸ்கேப் அப்படிங்கிற கேம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம மைண்டுக்கு ரொம்ப வேலை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, வாங்க லெவலுக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஷஃபில் பண்ணிட்டு விளாண்டுருப்பேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வீடியோ சரியாக வரல, கட்டாய் வந்ததுனால நான் அப்படியே ரேண்டமாக எடுத்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், 11 ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ லெவல் 12 பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பால் இருக்குது பார்த்தீங்களா, பால் கேட்ச் பண்ணி சைடில் இருக்கிற ஃபுட் ஸ்டஃப்பை எடுத்துட்டோம். இப்போ டைமண்ட் எடுக்கணும். ஆனால் இங்கே லேசர் இருக்குது. அந்த பல்பு கிட்ட லேசர் இல்லாதனால அந்த பல்பை சுற்றி டைமண்ட் கேட்ச் பண்ணியாச்சு. அவ்வளோதான், லெவல் 12 பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லெவல் 14 வந்திருக்கு. லெவல் 13 எங்கே போச்சுன்னு இல்லை. லெவல் 14 பார்த்தீங்கன்னா அந்த சிக்ஸாக வர்றதுக்குள்ளே நம்ம அதை எடுத்துகிட்டு ஓடிட்டோம். அவ்வளோதான், அடுத்தது லெவல் 14 முடிச்சாச்சு. இப்போ லெவல் 15 வந்துட்டிங்கன்னா ஜிக்ஸாக்காக ஓப்பன் ஆகும். இதில் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே யூஸ் பண்ணி அந்த பால் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது லெவல் 15 கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ரேட்டஸ் கேட்குறாங்க, அதெல்லாம் வேணாம். க்ரௌண்ட் கொடுத்துட்டு இப்போ லெவல் 16 இப்போ லெவல் 16 அவங்ககிட்ட கார் இருக்குன்னு சொல்லி இவனை கலாய்க்கிறான். நம்ம ஆள் கை வரிசையை காட்ட ஆரம்பிச்சாச்சு. இவ்வளோ நின்று இடத்துலேருந்து கையை மட்டும்தான் அவன் அசைக்க முடியும். ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டான். எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, பொறுமையாக இருந்தால் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான், ஏன்டா ஒன்று பண்ணோம் அப்படின்னு. இங்கே ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டர் வச்சுட்டு ஜாலியாக இருக்கான். ஆனால் ரொம்ப ஆள் குளிருது. உடனே அந்த கட்டையை சுற்றி அந்த ஸ்வெட்டரில் கை போட்டான். அவ்வளோதான், ஸ்வெட்டரை தூக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்வெட்டர் எல்லாம் போயிடுச்சு. அப்போ இந்த லெவலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து லெவல் 18 பார்த்தீங்கன்னா கிரீடத்தை எடுக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா அடி வாங்கணும் பாருங்க இந்த போலீஸ்காரங்கிட்ட. நானும் 2-3 தடவை லைட்டாக கிரீடத்தை மட்டும்தான் கை வைப்பேன். ஆனாலும் அவன் கண்டுபிடிச்சிடான். அப்புறம் எப்படிரா அந்த மாதிரின்னு தெரில. இங்கே ஏதோ ஸ்மோக் ஸ்க்ரீன் மாதிரி வருது. சரி, அது மூலியமாக தான் தொட முடியுமான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண, மறுபடியும் டச் ஆகி மறுபடியும் ஒரு எத்து கோ ஆன், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லி மேலே கொடுத்தானுங்க. சரி, இந்த தடவை என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கையை சுற்றிட்டு வேறு எங்கேயாவது பிடிக்கிற மாதிரி எங்கேயாவது இருக்கான்னு பார்த்தா எங்கேயும் இல்லை. சரி, மறுபடியும் ஸ்ட்ரைட்டாக அந்த கிரீடத்துலேயே கை வைப்போம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மறுபடியும் அந்த மிஸ்ட் ஓப்பன் ஆச்சு. எதுக்குள்ள அது ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த மிஸ்ட் ஓப்பன் ஆகும்போது ப்ளூ கலரில் ஹேண்ட் வருது. ப்ளூ கலர் ஹேண்ட் வந்து நம்மளால் டேக் அவுட் பண்ண முடியும். அதனால ப்ளூ கலர்னு வருது. இப்போ இத்தனை தடவை ஃபெயில் ஆனதுக்கப்புறம் இந்த தடவையாவது கரெக்டாக எடுக்குன்னு பார்த்து இந்த தடவை மிஸ்ட்டு வரக்கு முன்னாடி கை வச்சிட்டேன். சரி, அடுத்தது மிஸ்ட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கை கீழே கொண்டு போய் மிஸ்ட்டு வந்துச்சு. இப்போ கரெக்டாக அந்த கிரீடத்தில் கை வச்சு அவ்வளோதான், கிரீடத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓடியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லெவல் 19 பார்த்தீங்கன்னா ஜாம்பி அதை கதவை திறந்து உள்ளே போக விட்டுருவோம். அந்த ரிப்புங்கிற ஒரு இது இருக்குங்களா, ஸ்டோன், அது மூலிமா அதை அனுப்பிச்சு விட்டாச்சு. இப்போ லெவல் 20 டாகி கிட்ட இருந்து அது பேர் என்ன, புதையல் மூட்டை, அதை எடுக்கணும். இப்போ கை பார்த்தீங்கன்னா அந்த லேம்பில் சுற்றிக்கிச்சு. அதனால் நான் வெளியே போயிட்டு மறுபடியும் 20 பாருங்கள் எவ்வளோ லெவல் இருக்குது பாருங்கள். ஒவ்வொன்றும் போக போக டஃப் கொடுக்கும். அந்த லேம்பை சுற்றி அந்த பூச்செடி சுற்றி எடுத்தாச்சு. அந்த வேலியக்குனால அதை துரத்தாது. இப்போ இப்படி காட்டுறாங்க, இதுக்கப்புறம் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒருத்தர் உட்காந்துருக்கோம். அவன் பக்கத்தில் கேக் இருக்குது, அதை எடுக்கலாம் பார்த்தா ஃபேன் தட்டி கீழே விழுந்துருச்சு. கை தட்டி கீழே விழுந்துருச்சு. சரி, இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது கீழே லேம்ப் வழியாக போயிட்டு டச் பண்ண போச்சு. அது அவன் மண்டையில் டச் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஒரு ஐடியா வந்தது, லேம்ப் வழியாக போய் அந்த பூச்செடி வழியாக போய் இப்போ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. இந்த லெவலையும் பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமாக யாஹூ அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா குபுன்னு அடுத்த லெவலுக்கு போயிடலாம். பறக்கிற கைட்லலாம் இப்படி தான் கை போகும். அறிவாக யோசிச்சுருக்கிறானுங்க. யூஸ் பண்ணி அவன்கிட்ட நம்ம லவ்ட்டியாச்சு. அவனே கொள்ளக்காரன், அவன்கிட்ட நம்ம கொள்ள அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா காசாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸர் இவர் பார்த்தீங்கன்னா இவர் ஃபுட் ஸ்டஃப் கொடுக்குறவர். இது திருடுறது இல்லை, ஆனால் இது அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்காரு. விஐபி சப்ஸ்கிரிப்ஷன் கேட்குறாங்க. இந்த பாலை யூஸ் பண்ணி எப்படியும் எடுத்தாச்சு. அவர் இது கோவப்படாமல் சிரிக்கிறார். போப்பா அந்த மாதிரி எக்ஸலன்ட்னு கொடுத்து முடிச்சு விட்டாங்க. இப்போ லெவல் 24 இவர்கிட்ட ஃபோன் இருக்குது. நம்ம ஆளுக்கு ஃபோன் வேணும். அதனால் என்ன பண்ணுறோம், டச் பண்ணிட்டான், போலீஸ்காரன் முடிச்சிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு, ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கை விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக அந்த ஃபோனில் கை டச் பண்ணலாம். அவ்வளோதான், ஃபோன் தூக்கிட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லெவலையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி இதில் நிறைய லெவல்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் விளையாடும்போது சூப்பராக இங்கே பாருங்கள். இந்த லேடிக்கிட்டேருந்து பர்ஸ் அடிக்கிறது, அடிச்சுட்டு ஓடிடுவான். நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரி தான் கேம் விளாடணும். கேம் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்றுக்கும் விளாண்டிங்கன்னா கூட ஜாலியாக தான் இருக்கும். என்ன கொஞ்சம் நெட்டு தான் செலவாகும். இங்கே
தூக்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி கேஜில் மாட்டிருக்கு. அதை வந்துட்டு இந்த பால் மூலிமா காப்பாற்றணும். இப்போ கரெக்டாக அந்த கேட்டு தவங்கிட்டாச்சு. அவ்வளோதான், நாய் பிரி பிரிச்சிடும். அவ்வளோதான், இந்த பிரிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படின்னு நான் வந்து சேர்ந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா லவர்ஸ் நம்ம மாதிரி சிங்கிள்ஸ்க்கெல்லாம் இப்படி தான். லவர்ஸ் எல்லாம் இருந்தாங்க பார்த்தாலே எரிச்சலாகும். அதனால அந்த ஃப்ரூட் இருக்குல்ல அதில் கையை சுற்றி அந்த ஆப்பிள் வழியாக சுற்றி அந்த பொக்கை எடுத்துகிட்டு ஒரு கட்டையை வச்சு விட்டுருவோம். அவ்வளோதான், அந்த அம்மா எட்டி வச்சுருவோம். இந்த வேலையை நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு இங்கே லைப்ரரியில் ஒருத்தர் ஃபோன் வச்சுட்டு ஆட்டிகிட்டு இருந்தான். உடனே நம்ம பையன் என்ன பண்ணால் அந்த ஃபோன் வச்சுருக்கவங்க பிடிச்சிட்டு அந்த ஃபோனை எடுத்துகிட்டு சைலண்ட்டாக உட்காந்து அது மாதிரி இந்த லெவலையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இங்கே வந்துட்டு அதே மாதிரி மிஸ்ட்டு அது எப்படி போன தடவை வந்துட்டு நம்ம அந்த கிரீடத்தை எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இது. அதனால் நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் ஜாலியாக அந்த கை வச்சு விளாண்டுட்டு அந்த மிஸ்ட் ஓப்பன் ஆனோடனே டக்குன்னு போய் அவன் ரிங் எடுத்துகிட்டு ஓடிடுவேன். ரிங் எடுத்துகிட்டு ஓடினதுக்கப்புறம் அவன் கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து சேஸ் பண்ணுவான் மீன்ஸ் அது எப்படி சொல்கிறது, துரத்துவான், நாங்கள் தப்பிச்சிடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு இது வந்துட்டு கேனன் மாதிரி ஐஸ் கேனன் மாதிரி ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எப்படி போனாலும் அது வந்துட்டு ஃபயர் பண்ணிடுது. கேனன் ஃபயர் பண்ணி நம்ம மாட்டிக்கிறோம். ஜஸ்ட் லிட்டில் ஹார்டர் அப்படின்னு சொல்கிறாரு. ஸ்ட்ரைட்டாகவும் கை கொண்டு போக முடியல. சரி அந்த ஐஸ் கட்டி மூலயமா இப்போ வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது மறுபடியும் அதே மாதிரி கை ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு போயிடும். சரி இந்த தடவை வந்துட்டு கையை அப்படியே ஐஸ் கட்டி மூலமாக சுற்றி அப்படியே கொண்டு போயிட்டு அந்த பாத்திரத்து மேலே கை அந்த சைடு கொண்டு போவேன். சைடெலாம் எதுக்கு ஸ்ட்ரைட்டாகவே வச்சுருவோம் அப்படின்னு சொல்லி பாத்திரத்தை எடுத்துருவோம். அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.